உண்மையான காரணம் என்ன சாச்சுனா பொதுவா இருக்கும்போது லிசனிங் ஸ்கில் இல்ல. சரி, அதுக்கப்புறம் கேட்டுட்டு போனீங்களா? போல சார். திரும்பி வரும்போது கேட்டுட்டு வந்தீங்களா? இல்ல சார். அப்பா இருக்கு சாச்சுனா. சாச்சனாவை பயங்கரமாக பிரித்து மேயணும் அப்படின்னு முடிவு எடுத்து பண்ணுறாரா? அப்படி இல்லைனா என்னடா இது சாச்சனாவுக்கு அவ்வளோ வெளியே வந்துட்டு நெகட்டிவாக இருக்குது, நம்ம வந்துட்டு அவளை சேவ் பண்ணுறோமே, சரி லைட்டாக கொஞ்சம் திட்டலாம் அப்படின்னு முடிவு பண்ணி திட்டுறாரா அப்படின்னு சுத்தமாக புரியல. ஆனால் இந்த ப்ரோமோ வந்துட்டு சாச்சனாவை பயங்கரமாக வந்துட்டு மொக்க பண்ணியிருக்காரு விஜய் சேதுபதி அப்படின்னு ரொம்ப தெளிவாகவே தெரியுது. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கேப்டனுடைய பூவை வெட்டுறதுல முனைப்பா இருந்தவங்க அங்கேருந்து எழுந்து போனப்பவும் பர்மிஷன் கேட்கல, திரும்பி வந்து உட்காரும் போதும் பர்மிஷன் கேட்கல. கேப்டன் வந்துட்டு பயங்கர ஸ்ட்ரிக்டாக இருக்காரு, இதை தர்ஷிகாக்கா கூட சொன்னாங்க அப்படின்னு சொல்லும்போது தர்ஷிகாவே எழுந்துன்னு அப்படி ஒன்றும் இல்லை சார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இது பத்தாதுன்னு விஜய் சேதுபதியை நோட் பண்ணி கேட்டாரு. சரி, பூவை கட் பண்ண உன்னோட காரணத்துக்காக அங்கேருந்து எழுந்து போனியா, அப்போ நீ இப்போ எதாவது கேட்டியா? இல்லை திரும்பி வந்து உட்காந்தியே, அப்போ நீ ஏதாவது கேட்டியா? உன்னோட எண்ணமே ரொம்ப தப்பாக இருக்குது, உட்காரு அப்படின்ற மாதிரி விஜய் சேதுபதி ரொம்ப மூஞ்சில் அடித்த மாதிரி பேசிட்டாரு. சாச்சனாவுக்கும் மூஞ்சே இல்லை. இதுதான் 2வது ப்ரோமோவாக தற்போது வெளியே வந்திருக்கு. விஜய் சேதுபதி உண்மையாக தான் இந்த ரோஸ்ட்டை பண்ணாரா, இல்லைனா சாச்சனாவை சேவ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி சேவ் பண்ணாதான் ஓரளவுக்கு மக்கள் நம்புவாங்கன்னு சொல்லி பண்ணாரா அப்படின்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. மேலும் பிக் பாஸ் சம்பந்தமான செய்திகளை தெரிந்து கொள்வதற்கு நம்ம 60 செகண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.